மதுரை பாண்டிய மன்னனை பார்க்கிறதுக்காக இவர் பெறப்ட்டு வர்றாரு. ஞானசம்பந்தர். ஞானப்பால் குடித்தவர். அவரு ஞான மார்க்கத்துல ஞானம் அடைஞ்சவர். திருநாவுக்கரசர் இறைவனை பக்தி மார்க்கத்துல தேடி போய். திருநாவுக்கரசருக்கு 70 வயசு, இவருக்கு 16 வயசு. ஒரு கோயில்ல அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கையில, அதுக்கு பேரு முற்றோதல்னு பேரு. பண்ணிக்கிட்டு இருக்கையில பாண்டிய மன்னன் பாண்டி மாதேவி மங்கையர்க்கரசிட்ட இருந்து வந்த குலச்சிறையார் ஒரு ஓலையை குடுக்குறாரு. மன்னனை பத்தி எழுதி வரணும்னு பெறட்டுறாரு. பெறட்ட உடனே 2 பேரும் ஆர்கியூ பண்றாங்க. இந்த நேரம் நல்லா இல்ல, நீ போகாதேங்கிறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, அப்ப பாடுனதான் கோளறுபதிகம். "வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்துதான் உளைமை புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே." இந்த கடைசி வரி அடியார்ன்னு சொன்ன பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் சொன்னதுல. நான் இறைவனுடைய அடியவனாக இருக்கிற வரைக்கும் எனக்கு புதனும் வியாழனும் ராகுகாலமும் யமகண்டமும் ஒண்ணும் பண்ண போறதில்லை அப்படிங்கிறத அவர் உணர்த்தி இருக்காருங்க அந்த பாட்டுல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பாண்டிய நாட்டுக்கு முத்து வாங்கி விற்க போகல, ரியல் எஸ்டேட் பண்ண போகல, பாண்டிய நாட்டுல பொண்ண கல்யாணம் பண்ண போகல, பாண்டிய நாட்டில் சைவம் தலைக்கிறதுக்காக நான் பிறப்பிருக்கேன். அது ஒரு பொதுநல நோக்கத்தோடு நான் பிறப்பிருக்க அடியார். நான் எப்ப ஒரு நல்ல காரியத்துக்காக பிறப்பிட்டனோ, என்னோட சிவன் வரப்போறாரு. என்னோட அவர் வரையில திங்கள் என்ன, செவ்வாய் என்ன, ராகுகாலம் என்ன, யமகண்டம் என்ன, சூலம் என்ன, ஒண்ணுமே கிடையாதுங்கிறார். இந்த ஆர்குமெண்ட் நடந்து முடிச்ச உடனே திருநாவுக்கரசர் சொல்றாரு, நான் 70 வயசால என் அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய அனுபவத்தை நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லல. நீ ஞான மார்க்கத்தில் தெய்வத்தை பார்க்க வந்தவன், நான் பக்தி மார்க்கத்தில் தெய்வ பார்த்தவன். நீ சொல்றதா ரைட்டா இருக்கும், போயிட்டு வாங்குற. இப்ப பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் புரிஞ்சிருச்சா?